நான் நடிக்காத எந்த படமும் வந்து தியேட்டர்ல சரியா ஓடாது, ஓடவும் முடியாது. அந்த வரலாறு வந்து இப்போ வரைக்கும் தொடர்ந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி நயன்தாராவுடைய டெஸ்ட் படத்தை வந்து விமர்சித்திருக்காரு எஸ்வி சேகர் அவர்கள். என்ன எதுன்றத இந்த வீடியோல பார்ப்போம். சமீபத்தில் வந்து டெஸ்டன் அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதாவது வந்து ஓடிடியில் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து நயன்தாரா அவர்கள், சித்தார்த் அவர்கள், மாதவன் அவர்கள் இவர்கள் எல்லாரும் சேர்ந்து இவங்களுடைய காம்போல வந்து இந்த படம் ரிலீஸ் ஆயிருச்சு சொல்லுவோம். நிறைய மேடைகளிலும் சரி, இன்டர்வியூலையும் சரி இவர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. முக்கியமாக மாதவன் அவர்களும் சொன்னார் இந்த படம் வந்து அந்தளவுக்கு எடுத்திருக்கும், கிட்டத்தட்ட 5 லாங்குவேஜில் வந்து நெட்ஃப்ளிக்ஸோட இதில் வந்து ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து நயன்தாரா அவர்கள் ஒரு முக்கிய ரோல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. ஸோ இதில் வந்து இந்த படம் வந்து பார்த்து இப்போ விமர்சனங்கள் நிறைய வரும்போதும் சரி, கலவையான விமர்சனங்கள் இந்த படத்துக்கு வந்துச்சு சொல்லுவோம். ஏன்னா வந்து ஓடிடியில் பார்த்துட்டு எல்லாரும் இந்த படம் வந்து கிரிக்கெட் பேஸ்ல தான் இந்த படம் எடுக்கப்பட்டது. ஆனால் அந்த படத்தில் கிரிக்கெட் எந்த வகையிலும் உதவவே இல்லை, இது வந்து ஒரு டம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி கதைக்களமும் சரி, நடிப்பும் சரி அந்த அளவுக்கு வந்து ஒர்த்தாவே இல்லை, யாருமே சரியா நடிக்கல படத்தில் அப்படின்ற விஷயத்தையும் நிறைய விமர்சனங்களை நம்ம பார்க்க முடியும் இந்த படத்துக்கு. அதில் முக்கியமாக வந்து நடிகரும் அரசியல்வாதியுமான எஸ்வி சேகர் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதில் சொல்லும் போதும் அவர் வந்து ஒரு ட்வீட்டாக போட்டிருக்காரு. அந்த ட்வீட்டில் வந்து ஒரு முக்கியமாக மென்ஷன் பண்ணி டெஸ்ட் மூவி மென்ஷன் பண்ணி ஒரு விஷயம் சொல்கிறாரு. என்ன வந்து ஒரு படத்தில் புக் பண்ண பிறகு அந்த படத்தில் நான் விலகினாலோ இல்லைனா வந்து விலக்கப்பட்டாலும் அந்த படம் ரிலீஸ் ஆகி தியேட்டருக்கே வராது, வந்தாலும் அது சரியா ஓடவே ஓடாது, அந்த வரலாறு முன்னாடி இருந்துச்சு, அது இப்போ வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி டெஸ்ட் மூவி தான் ஒரு மென்ஷன் பண்ணி சொல்றாரு போல, இந்த டெஸ்ட் மூவி தான் ஒரு திட்டுறாரு போல அப்படின்னு சொல்லி நிறைய விமர்சனக்குள்ளாக மாறுதுன்னு சொல்லுவோம். அது முக்கியமாக வந்து நயன்தாரா அவர்கள் நடித்த படம், மாதவன் அவர்கள், சித்தார்த் அவர்கள் எல்லாரும் சேர்ந்து நடித்த இந்த படத்தில் வந்து எஸ்வி அவர்கள் மேபி புக் பண்ணப்பட்டிருப்பார் போல, அதுலேருந்து அவர் விலகி இருக்கார் போல, அதனால தான் வந்து இவர் இந்த அளவுக்கு வந்து இந்த படத்தை விமர்சனம் பண்றாருன்னு சொல்லி நிறைய ஆடியன்ஸ் எல்லாரும் பேசி வர்றதையும் பார்க்க முடியுது. ஸோ இதை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் எவை இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க.